வெல்கம் பேக் டு ஷென்பகா டாக்ஸ். நாம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். கொடைக்கானல் மலை மேலே நம்ம இப்போ ஏறிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வியூ நான் காமிக்கிறேன். கொடைக்கானலோட டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கே உள்ளே வந்தோடனே ஒருத்தர் எங்ககிட்ட வந்து இ பாஸ் இருக்கான்னு கேட்டார். நாங்கள் இல்லைன்னு சொன்னோம். எந்த ஒரு புக் பண்ண வெப்சைட்லேயும் எதுலேயுமே வந்து இ பாஸ் கம்பல்சரின்னு போடலை. அதனால் எங்களுக்கு தெரியலை. அப்புறம் வந்து 2 பேர் தானா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் போகிற வழியிலேயே வந்து டிஎன்இ ரெஜிஸ்டரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. இல்லைனா ஃபைன் போடுவாங்க அப்படின்னாரு. நாங்கள் போகிற வழியில் எங்களுக்கு சுத்தமாக டவரே எதுவுமே கிடைக்கல. அதனால நாங்கள் அப்ளை பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் போகிறதா இருந்தால் முதல்ல இந்த மாதிரி இ பாஸ் வாங்கிக்கிட்டு போகிறது நல்லது. இதுதான் வந்து சில்வர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக வந்து நீங்கள் கொடைக்கானல் டோல்கேட்லேருந்து என்ட்ரான உடனே வந்து இந்த ஃபால்ஸ் வந்துடும். ஆனால் நாங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணல. ஏன்னா நாங்கள் செக்இன் வந்து எங்களுக்கு 12 o'clockங்கிறதுனால ஆல்ரெடி நாங்கள் லேட்டு. ஸோ ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டோம். நாங்கள் புக் பண்ணது வந்து ரிசார்ட் க்ரீன் பாஸ்டர்ஸ் ஹில் கண்ட்ரி அப்படிங்கிற ரிசார்ட். இது வந்து கொடைக்கானலோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற அவுட்டாம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து வெப்சைட்ஸில் கொடுத்துருந்தாங்களோ எக்ஸாக்டாக அதே மாதிரியான லொக்கேஷன் தான் அது. ரூம் வந்து ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. இது ப்ரீமியம் சூட். இதில் வந்து என்ன ஃபெசிலிட்டி தான் வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைனிங் ஏரியா, அப்புறம் ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது, பால்கனி இருந்துச்சு, ஒரு எலக்ட்ரிக் கெட்டில், அதுக்கப்புறம் நம்மளே டீ காஃபி போட்டுக்கிறதுக்கான அந்த பவுடர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு, டிவி இருந்துச்சு, ரெஃப்ரிஜரேட்டர் இருந்துச்சு. ஆனால் ரெஃப்ரிஜரேட்டரில் எதுவுமே அவங்க லோட் பண்ணல திங்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான வியூ வந்து இருந்துச்சு. உள்ளே வந்து செம்ம க்ரீனிஷாக அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சரியான ஃப்ளவர்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வந்து இருந்தது. நீங்கள் நல்லா ஒரு காஃபி போட்டுட்டு இந்த ஏரியாவில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ்டாக குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு டாய்லெட்ரிஸ் எல்லாமே இந்த மாதிரி சோப்பு, ஷவர் கேப், டென்டல் கிட்டு, அந்த மாதிரி எசென்ஷியலான திங்ஸ்லாம் வந்துடுது. அங்கே ரொம்பவே நமக்கு தேவைப்படுறது வந்து பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸு, அதுவும் அவங்களே தந்துடுறாங்க. அதுவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து உள்ளே செக்இன் ஆன பிறகு அவங்க உங்களுக்கு தனியாக அந்த பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் கொண்டு வந்து தராங்க. யூஸ்வலாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே ஏசி போட்டு தான் தூங்கியிருப்போம். பட் இதில் வந்து நாங்கள் ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருந்ததுனால ரொம்பவே நீடடாக இருந்தது. ஹீட்டர் ஆன் பண்ணி தான் தூங்கினோம். செம்ம சில்லு இருந்தது. ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டு. 4 o'clockலேருந்து அந்த சில்னஸ் ஆரம்பிச்சிருது. நைட் ஃபுல்லாக கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட்டர் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம்தான். எல்லா ஃபெசிலிட்டியும் ஓகே. இதில் ஒன்று வந்து இல்லை. என்ன இல்லை அப்படின்னா சேஃப்டி லாக்கர் மட்டும் இல்லை. அதுவும் இருந்திருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதில் சேஃப்டியான திங்ஸ் வச்சு நம்ம லாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். மொத்தத்தில் நல்ல ஒரு ஸ்டே. இதுதான் நாங்கள் போயிருந்த ரிசார்ட்டோட ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் செலக்ட் பண்ண பேக்கேஜில் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடாக இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருந்தது. வெஜ் நான்வெஜ் 2 பேருக்குமே. பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருக்கணுமோ அது இருந்தது. ஜூஸ், கட் ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி. ஃபுட்டு வந்து வயிற்றுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி எந்த இஷ்யூவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்து வியூவும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நல்லா உங்கள் ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்லாம். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே ஏர்டெல் நெட்வொர்க்லாம் சுத்தமாக கிடைக்காது. ஸோ நீங்கள் அது மட்டும்தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசப்ஷன் ஏரியாவில் 2 வைஃபை வச்சுருக்காங்க. பாஸ்வேர்ட்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே ரிசப்ஷன் ஏரியாவில் காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு வைஃபை நெட்வொர்க் இருந்தது. அதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு நெட்வொர்க் வந்து ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸோ மிச்சபடி பிஎஸ்என்எல் அண்ட் ஜியோ வந்து ஓரளவுக்கு நல்லா நெட்வொர்க் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏர்டெல் மட்டுமே 2 பேர் இப்போ எல்லாருமே ஏர்டெல் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்காது. இந்த வால் ஃபுல்லாக வந்து பியூட்டிஃபுல்லாக லீவ்ஸில் வந்து லீஃப் வால் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருக்கு. வாங்க
ரிசப்ஷன் கீழே ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்து உள்ள இன்டோர் கேம்ஸ், டேபிள் டென்னிஸு, அப்புறம் செஸ்ஸு, லூடோ அந்த மாதிரி செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்க ப்ளே பண்ணுறதுக்கு சின்ன ப்ளே ஏரியாவும் உள்ளேயே செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் டெய்லி 7:30 to 8:30 அந்த ஹில் கண்ட்ரி ரிசார்ட்டில் வந்து கேம்ப் ஃபயர் நடக்குது. அங்கே மியூசிக்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் ஆடலாம். அங்கே ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட சாங்கை கூட நீங்கள் ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணிவிட்டு ஆடலாம். பட் அங்கே யாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா பயங்கரமான ஃப்ரீசிங் கோல்டாக இருந்ததுனால நாங்கள் மட்டும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட போனோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால நான் வந்து இதை இன்னொரு பார்ட்டாக போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.